ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹனா vlog. இன்றைக்கி வீடியோவில் நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோடய வெட்டிங்கில் நடந்த சில இன்சிடென்ட்ஸ் வந்து நான் ஒரு 3 பார்ட்டாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதில் ஃபஸ்ட்டு பார்ட் வந்து நான் இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்கேன். இதில் என்ன இருக்குது அப்படின்னா, என்னோடய வெட்டிங் இன்விடேஷன் என்னென்ன டிசைன்ஸில் அடிச்சிருந்தோம், அதுக்கப்புறம் ஸ்டேஜ் டெக்கரேஷன், ஹோம் டெக்கரேஷன் இதெல்லாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு என்னோடய இன்விடேஷன் வந்து 3 டிசைனில் அடிச்சிருந்தாங்க. 3 டிசைன்ஸையும் நான் இப்போ டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு டைரி மில்க் மாதிரி ஒரு டிசைன். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டிசைன். எல்லாரும் வீட்லேயே எங்களுக்கு மாலைலாம் போட்டு ரெடி பண்ணி மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஃபஸ்ட்டு என்னையை மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்துட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்கள மண்டபத்துக்கு அழைச்சிட்டு வந்தாங்க. ஸோ அந்த வீடியோ தான் இது. சொல்லாமல் கொல்லாமல் நெஞ்சோடு காதல் சேர, நெஞ்சோடு காதல் சேர முச்சு முட்டுது. என்னாலும் என்னாலும் கை கோர்த்து போகும் பாதை, கை கோர்த்து போகும் பாதை கண்ணில் தோன்றுது. மாப்பிள்ளை பொண்ணு 2 பேருமே மண்டபத்துக்கு வந்தாச்சு. இப்போது நிக்கா ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட்டு எனக்கு மகர் தொகை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா சம்மதமானு கேட்டுட்டு கையெழுத்து வாங்குறாங்க. நானும் சம்மதம்னு சொல்லி கையெழுத்து போடுறேன். அதே மாதிரி அவங்கக்கிட்டேயும் சம்மதம் வாங்கிட்டு கையெழுத்து வாங்குறாங்க. ஸோ எல்லா இஸ்லாமிக் மேரேஜ்லேயுமே வந்து மகர் தொகை அப்படிங்கிறது மாப்பிள்ளை பொண்ணுக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நிக்கா பண்ணிக்கணும். அதுதான் இங்கே நடக்குது. இத்திருமணம் உடைய ஜமாத்திமார்கள் முன்னிலையில் நடைபெறுகிறது. ஈரகை போல் ஒரு வேகத்தில்
மேகத்தில் வானத்தில் வானத்தில் செல்லுகின்றேன். நீலவை போல் உன்னை தூரத்தில் தூரத்தில் பார்க்கின்ற போதெல்லாம் துள்ளுகின்றேன். நீ எனது உயிராக நான் உனது உயிராக ஓரிரவு நெஞ்சத்தில் தோன்றிடும் நேரம். நீ காணும் கனவெல்லாம் நான் காணும் கனவாகி நாம் சேர்ந்து ஒன்றாக பார்த்திட வேண்டும். அவ்வளோதாங்க. கையெழுத்து வாங்கிட்டு சம்மதம் சொன்ன உடனே நிக்கா முடிஞ்சிருச்சு. அந்த செகண்ட்லேருந்து நானும் அவங்களும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகிட்டோம். அதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் முஸ்லீம் கல்யாணம்னாலே பிரியாணி தாங்க. பந்தியெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா என்னையும் அவங்களையும் ஸ்டேஜுக்கு அழைச்சிட்டு வராங்க. ஃபஸ்ட் டைம் அப்போ தான் ஸ்டேஜில் வந்து 2 பேரும் சேர்ந்து உட்கார வைப்பாங்க. சின்ன சின்ன ஆசை உள்ள திக்கி திக்கி பேச, மல்லிகை பூவாசம் கொஞ்சம் காற்றோட வீச, உத்து உத்து பார்க்க நெஞ்சில் முத்து முத்தா வேர்க்க, புத்தம் புது வாழ்க்கை என்ன உன்னோட சேர்க்க. என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றோடு நாம் ஒன்றாகும் நாள், என்னோடு நீ உன்னோடு நான் ஒன்றாகும் நாள். நாங்கள் 2 பேரும் ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இன்வைட் பண்ணியிருந்த எல்லா ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வந்து ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுத்துக்கிட்டாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த சீன் வந்து ரொம்ப ஒரு எமோஷ்னலான ஒரு பார்ட். இது என் டேடி வந்து என்னோடய கையை பிடிச்சி என் ஹஸ்பண்ட் கையில் கொடுத்து, இனிமேல் நீங்கள் தான் பொறுப்பு, நல்லபடியாக பார்த்துக்கணும், பத்திரமா பார்த்துக்கோங்க, இப்படியெல்லாம் சொல்லும் போது எல்லாரும் அழுதுட்டாங்க. அது ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு அழுகை, பயங்கரமான எமோஷ்னலாக இருந்தது. ஊஞ்சல் போல் மாறுதே அடியும் பெண்மாயே, ஓ பெண்ணே பெண்ணே என் கண்ணே கண்ணே, உன்னை சொன்னால் உன்னை கண்டால். எல்லா சம்பிரதாயங்களும் முடிஞ்சிச்சு. இப்போது மண்டபத்தை விட்டு கிளம்புறோம். அழுதுகிட்டே எல்லோரும் கிளம்புறோம். இந்த குட்டி பொண்ணு வந்து என்னோடய அக்கா பொண்ணு, என் ஓன் சிஸ்டர் அவங்களோட பொண்ணு. அவள் அழுகிறத பார்த்து எல்லோரும் பயங்கர எமோஷ்னல் ஆகிட்டாங்க. எல்லார்கிட்டையும் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு என்னோடய மாமியார் வீட்டுக்கு கிளம்புறேன். எல்லோரும் என்னை அழைச்சிட்டு போகிறாங்க. ஸோ இங்கே கார் கிளம்பி ஒரு 10 to 15 மினிட்ஸில் நாங்கள் அங்கே ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகும்போது பார்த்தோன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லை. ரொம்ப வரவேற்பெல்லாம் பயங்கரமாக இருந்தது. பட்டாசெல்லாம் வெடித்து அமர்க்கலப்படுத்திட்டாங்க. என்னோடய மேரேஜ் எப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 1 பார்ட் 2ன்னு 2 பார்ட் ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து 3வது பார்ட். அப்புறமா இந்த பார்ட்டில் நான் என்ன வந்து கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, சீர்வரிசை, அதாவது பொண்ணு வீட்டிலேருந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்புவாங்க இல்லையா, அந்த சீர்வரிசைலாம் எப்படி இருந்தது, எனக்கு என்னென்னலாம் சீர்வரிசை கொடுத்து அனுப்புனாங்க அப்படிங்கிறது வந்து இந்த பார்ட்டில் ஃபுல்லாகவே நான் கவர் பண்ணியிருக்கேன்.
வீட்டுக்கு சீர் அனுப்புனதில் ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு திங் என்னென்னா, இந்த டேபிள் மேலே இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஐட்டம்ஸ் தான். இது எல்லாமே நான் கையால் பண்ணினது. எனக்கு கிராஃப்ட் ஒர்க் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதில் எப்போவுமே எனக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகம். ஸோ சீர் வந்து முன்னாடி அனுப்பணும் அப்படின்னு சொன்னப்போ எனக்கு இந்த மாதிரி தோணுச்சு, ஒரு மினியேச்சர் மாதிரி பண்ணி அனுப்புவோம் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. ஸோ அந்த ஐடியாவில் பண்ணது தான். குட்டி சைக்கிள், குட்டியாக மாப்பிள்ளை பொண்ணு உட்கார மாதிரி சேர், ஊஞ்சல், மாட்டு வண்டி, பல்லக்கு, இந்த மாதிரிலாம் செஞ்சு அனுப்பியிருந்தேன். ரொம்ப யூனிக்காக இருந்தது. எல்லாருமே கேட்டாங்க, நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இது வெறும் கேலண்டர் அட்டை தான். இந்த மாதிரி அட்டை, தெர்மாக்கோல் இந்த மாதிரி வச்சு பண்ணதான் எல்லாமே. அந்த கேலண்டர் அட்டையில் சாட்டன் ரிப்பன்ஸ், கலர் பேப்பர்லாம் வச்சு இந்த மாதிரி என்னோடய பேரும் அவங்களோட பேரும் எழுதின மாதிரி சம்கி ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து என்ன மாதிரி ஒரு தீமில் வந்து பிளான் பண்ணேன் அப்படின்னா வந்து எல்லாமே சீர் சுமந்துட்டு வந்திருக்க மாதிரி, அந்த சைக்கிள் ஆகட்டும், மாட்டு வண்டி ஆகட்டும், எல்லாத்துலேயும் குட்டி குட்டியான திங்ஸ்லாம் நான் வச்சு அனுப்பியிருந்தேன். இது வந்து வீடியோவில் எந்த அளவுக்கு வந்து க்ளோஸாக தெரியுதுன்னு எனக்கு தெரியல. பட் வந்து பின்னாடி பூங்கொத்து மாதிரி இருக்குல்ல, அதெல்லாமே வரும் நியூஸ் பேப்பரில் பண்ணதான். அது ஃபுல்லாக அந்த மாதிரி செஞ்சுட்டு அதுக்குள்ளே கர்ச்சீஃப் ஐட்டம்லாம் வந்து அழகாக வந்து மடித்து உள்ளே வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா இங்கே முன்னாடி இருக்கிறது வந்து பல்லக்கு, அதில் ஒரு குட்டி பொண்ணு உட்கார வச்ச மாதிரி. இது வந்து இப்போ க்ளோஸ் போகுது. இது வந்து மாட்டு வண்டி. இந்த மாட்டு வண்டியில் குட்டி பான்ஸ் க்ரீமு, குட்டி லிப் பாம், டிஷ்யூ பேப்பர், குட்டி ஐஷேடோ பேலட் இதெல்லாம் வந்து வச்சு ஒட்ட வச்சு ஒழுங்காத மாதிரி வந்து பேக் பண்ணி அனுப்பியிருந்தோம். இதுதான் வந்து பல்லக்கு. இதுக்குள்ளே தான் குட்டி பொண்ணு உட்காந்துருக்க மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். அது வந்து கையில் எடுத்து பார்க்குறப்போ ரொம்ப அழகாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு மாப்பிள்ளை உட்கார மாதிரி சேர் மாதிரி அது அட்டையிலேயே ஒட்டி ஃபிக்ஸ் பண்ணி செஞ்சுட்டு அதில் ஒரு குட்டி குங்கும சிமிழ் மாதிரி வச்சு அதில் சுர்மாக்கல் வச்சு அனுப்பியிருந்தேன். அதுக்கப்புறம் குட்டி சைக்கிள் மாதிரி அட்டையிலேயே அதை ரெடி பண்ணிவிட்டு அதில் ஒரு கூடை மாதிரி ஃபிக்ஸ் பண்ணேன். அந்த கூடை வந்து வெறும் நியூஸ் பேப்பரில் பண்ணது தான். அந்த கூடை மாதிரி அதை பின்னிட்டு அந்த கூடையை அந்த சைக்கிளில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு என்னோடய அத்தர் கலெக்ஷன்ஸ்லாம் அதில் வச்சுருந்தேன். அந்த ஊஞ்சலில் இருக்க ஃபேன்சி பாக்ஸ் வந்து ஊஞ்சலில் அந்த பாக்ஸ் அப்படியே ஒட்ட வச்சுட்டு அதில் தஸ்பி வச்சு அனுப்பியிருந்தோம்.